இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டிங் போறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த போட் வச்சிருக்கிற நபரும் அவங்கள நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் பொருத்தி அவங்கள ஒரு இரும்பு கேஜுக்குள்ள அடைச்சி அப்படியே அவங்கள தண்ணிக்குள்ள அனுப்புறான். ஆல்ரெடி அவன் அந்த இடத்துல நிறைய ரத்தத்தை எல்லாம் கொட்டி வச்சிருப்பான். அதனால இவங்க இருக்கிற கேஜ் சுத்தி அப்படியே அந்த இடத்துக்கு நிறைய ஷார்க் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பத்துல இவங்களுக்கு பயமா இருந்தாலும் போக போக இவங்களுடைய பயம் எல்லாம் தெளிஞ்சு அந்த ஷார்க் எல்லாம் பார்த்துட்டு அதுங்களுடைய அழகை அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபரும் அந்த கேஜை விட்டு இவங்களை வெளியில கொண்டு வரான். இவங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த கேஜ்ல இருந்து போட்டுக்கு ஏறி வராங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் போட்டுக்குள்ள வந்திருப்பா. அவளுடைய ஹஸ்பண்ட் உள்ள வர்றதுக்குள்ளேயே அவன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்து அவருடைய கழுத்திலேயே சொருகி அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அதை பார்த்த வேதனையில அவ பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா அவ ஏதோ ஒரு ரூம்குள்ள ஹேண்ட் கஃப்லாம் மாட்டி அடைக்கப்பட்டிருக்கா. அவ பக்கத்திலேயே இன்னொரு பொண்ணும் அதே மாதிரி அடைச்சு வைக்கப்பட்டிருக்கா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே அந்த போட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரூம்குள்ள தான் அடைஞ்சு கிடக்குறாங்க. இப்ப அந்த காட்டு மிராண்டி அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றான்னா புதுசா மாட்டின பொண்ணை வெளியில கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுட்டு அவளுடைய கண் முன்னாலேயே இவளை அப்படியே கயிறுல கட்டி தண்ணிக்குள்ள இறக்குறான். இறக்கிட்டு கேமராவை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ஷார்க்லாம் வந்து அவளை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருது. இவனுடைய வழக்கமான வேலையே இதான் போல. யாரெல்லாம் இவங்க கிட்ட மாட்டுறாங்களோ அவங்களெல்லாம் ஷார்க்குக்கு இரையாக்கி அதை வீடியோ எடுத்துட்டு அவங்களுடைய முடியெல்லாம் கொஞ்சோன்னு கட் பண்ணி சேகரிச்சு வச்சிருக்கான். இப்படி இருக்க இவங்க கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளை தேடி அந்த போட்டுக்கே வரான். ஆனா அவனையே இந்த காட்டு மிராண்டி சும்மா விடாம அடிச்சு இந்த பொண்ணுடைய கண் முன்னாலேயே அப்படியே கயிறு கட்டி தண்ணிக்குள்ள இறக்குறான். ஆனா என்னன்னா இந்த தடவை அவனை மட்டும் எந்த ஷார்க்கும் வந்து கடிக்கவே இல்லை. அதனால அவன் பயங்கர காண்டாயிடுறான். சரி மேல தூக்கிடுவான்னு பார்த்தா மேல வர வச்சு அவனுடைய வயிற்றுலயே கத்தி எடுத்து ரெண்டு சொருகி மறுபடியும் அவனை அப்படியே தண்ணிக்குள்ள அனுப்புறான். இப்ப அவனுடைய உடம்புல வர ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஷார்க்லாம் வந்து அவனை கடிச்சு சாகடிச்சிரும். அதனால அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்துல வானத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. அதை பார்த்த உடனே இவன் நம்ம பண்ற விஷயம் வெளியில தெரிஞ்சிர போது நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல தூக்கிடுறான். இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றான்னா இதாண்டா நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு அவளுடைய கட்டவிரல அவளே தன்னுடைய வாயால கடிச்சு தனியா எடுத்துட்டு அந்த ஹேண்ட் கஃப்குள்ள இருந்து அவளுடைய கையை எப்படியோ வெளியில எடுத்துறா. அதுக்கப்புறம் அவன் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை காணவே காணோம். எங்கடான்னு பார்த்தா அவன் அந்த கதவு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. இவன் உள்ள வந்த உடனே அந்த ரூமுடைய டோர் அப்படியே லாக் பண்ணிடுறா. லாக் பண்ணிட்டு இவன் அதை ஓபன் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்குள்ள ஷார்க் மேல அம்பு விட்டு பிடிக்கிற ஒரு கண்ணை கையில எடுத்துக்கிட்டு கரெக்டா அவன் மேலேயே ஷூட் பண்ணி அவன் அப்படியே தண்ணிக்குள்ள விழ வச்சிடுறான். விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து வரக்கூடிய ரத்தத்துடைய வாசத்தினால ஒரு மிகப்பெரிய ஷார்க் வந்து அவனை அப்படியே கடிச்சு சாகடிச்சிருது.